எப்பா பார்த்தோப்பா கோத்தகிரியில் மேலே ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. இது வந்து யானைகள் நடமாடும் பகுதின்னு போட்டிருக்குங்க. ஊட்டி பக்கத்தில் வந்த மாதிரி இருக்குங்க. பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. இப்படியே நேராக விட்டோன்னா அவ்வளோதான். பாருங்க டக்குன்னு மலையெல்லாம் ரசிச்சுட்டு கூகுள் மேப் பார்க்குறதுக்கு மறந்துடுறேன். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜய். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டி தாண்டி கேரளா பார்டர்னு நினைக்கிறேங்க, சரியாக தெரியல. பரப்பத்தாரா ரிவருக்கு தான் கிளம்பிட்டோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் இருக்குது. அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படியே கிளம்பலாம் கைஸ். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 ஆகுது. ஸோ காலையிலே வந்து கிளம்பிட்டோம் கைஸ். நம்ம லக்குக்கு வந்து யானையெல்லாம் இருந்துச்சுன்னா கூட பார்க்கலாம். பட் இந்த டைமிங்க்கு வருதா இல்லையான்னு தெரில யானை. ஸோ பார்க்கலாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரத்தில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து அப்படியே தடாகம் ரோடை பிடிச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தாங்க ஆனைக்கட்டி தாண்டி. கைஸ் ஆக்சுவலாக வந்து இந்த பிளேஸை வந்து அதிகமாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இந்த பிளேஸை பார்த்துருப்பீங்க. இங்கே தான் வந்து அந்த ரீல்ஸ்லாம் போட்டு ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடையும் திறக்கலை. எல்லாம் வந்து 10 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க போலங்க. நான் சொன்ன அந்த தடாகம் ரோடு இது தாங்க. இதில் ஒரே ரோடு தான் ஆனைக்கட்டிக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு டைம் போயிருக்கேன் அந்த வழியாக. ஸோ வழியும் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு டவுட்டுன்னா வந்து கூகுள் மேப் போட்டு பார்த்துக்க வேண்டியதாங்க. போர்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் லெஃப்ட் எடுத்தோன்னா மருதமலை 10 கிலோமீட்ரு, ஸ்ட்ரைட்டாக போனால் ஆனைக்கட்டி 27 கிலோமீட்டருங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த வழியாக போய் வந்து அனுவாவி முருகன் கோவில் இருக்குது. அங்கே வந்து நம்ம போயிட்டு வீடியோ போட்டிருப்போம். அதுவும் நம்மளோட சேனலில் இருக்குது. அது போட்டு கிட்டத்தட்ட 1 இயராக இருக்குங்க. முன்னாடியெல்லாம் இந்த ரோடு வந்து ரொம்ப ஆஃப் ரோடிங் மாதிரி இருந்துச்சு. இப்போ ரோடு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா போட்டாங்க. இங்கேயா இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போய் வருமானு தெரில. ஆனால் இங்கே புது ரோடு போட்டிருக்காங்க. தண்ணி வருதான்னு தெரியல அந்த ஆற்றுல. பார்க்கலாங்க, போய் பார்க்கலாம். எதையுமே எதிர்பார்க்காம போனால் தான் வந்து நல்லாயிருக்கும். எதிர்பார்த்து போனோன்னா வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. எப்பா பார்த்தோப்பா அவர் பாட்டுக்கு முதுகை காட்டிக்கிட்டு கிராஸ் பண்ணுறாருங்க இந்த சைடு. கைஸ் அந்த ரோடு இனிமேல் தான் ஆரம்பம்னு நினைக்கிறேன். அந்த ஆஃப் ரோடிங்கு இந்த சைடு ஆக்சுவலாக வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நிலைமை. நான் ஏதோ ஃபுல்லாக ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரையும் இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் தான். கைஸ் இப்போ உங்களுக்கும் வந்து ஏதாவது வந்து கோயம்புத்தூரை சுற்றி இல்லை கோயம்புத்தூர் பக்கத்துலேயே வந்து ஏதாவது நல்ல ஸ்பாட் இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 7:25 ஆகுது டைமு. இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சரியான சில்லுன்னு இருக்குங்க. நான் இத்தனைக்கும் வந்து வெயில்லாம் வரல. ஆனால் அந்த லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துலேயே வந்து மலை தானேங்க. ஸோ அதனால வந்து சில்லுன்னு இருக்குது அது கீழே. கைஸ் இங்கே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக அப்படியே அந்த மலை தாங்க இருந்து அப்படியே கவர் ஆகிருக்கு. ரொம்ப திரும்பி பின்னாடி காட்ட முடியல வண்டி ஓட்டிகிட்டு இருக்கனால. ஆக்சுவலாக வந்து 2 பசங்க வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பொறுமையாகவே போய்க்கோங்க. அதுக்கு பாதுகாப்பாக ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க. பையனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோத்தகிரியில் மேலே ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. கைஸ் இங்கே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. மலைக்கு பக்கத்துலேயே வந்துட்டோங்க. யானைகள் நடமாட்டம் இருக்குன்னு போட்டிருக்கு அங்கே. ஆனால் என்ன டைமிங்க்கெலாம் கிராஸ் ஆகும்னு தெரியல. ஒருத்தவங்க லக்கை பொறுத்து இருக்குங்க. வெயில் அடிக்குது ஆனால் சரியான சில்லுன்னு இருக்குது. வெயிலே தெரியல, குளிர் தான் தெரியுது. அந்த மாதிரி இருக்குது மலைக்கு பக்கத்துலேயே போயிட்டுருக்கனால. ஏதோ ஊட்டி பக்கத்தில் வந்த மாதிரி இருக்குங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வியூவில் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க.
இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லா பேரும் பார்க்குறீங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் வந்து என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போட முடியுங்க. ஆல்ரெடி வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்போவே வந்து 1K சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் ஆக போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஆனக்கட்டி வந்துட்டோங்க. அப்படியே இங்கே வந்து ஓரம் கட்டி மேப் போட்டுக்கலாங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் வந்து ரூட்டு தெரியாது. மேப் போட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே மேப் போட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து 21 கிலோமீட்டருங்க எக்ஸாக்டாக. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:49 ஆகுது. நம்ம இப்போ வந்து கேரளாக்குள்ளே இருக்கிறனால வந்து கோப்ரோக்கு ஏதாவது கேட்குறாங்களான்னு தெரியல. லாஸ்ட்டாக வந்து நம்ம கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கோம். ஸோ அங்கே போகும்போது வந்து எதுவும் கேட்கல, ஆனால் நிறைய இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கலாங்க. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:56 ஆகுது. இங்கேருந்து 14 கிலோமீட்டருங்க. இந்த ரோட்டில் தாங்க ரைட் எடுக்கணும். அந்த ரைட் எடுத்துட்டோம். எடுத்து இப்போ எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 11 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து வரும்போது ஒரு லெஃப்ட் எடுத்துருக்கணும், ஆனால் வந்து தாண்டி வந்துட்டோம். சரியாக நான் கவனிக்கவே இல்லைங்க. அதனால வந்து மாற்றி போகிறீங்க அப்படின்னு சொல்லி காட்டுனுச்சு மேப்பில். அதனால் திருப்பியாச்சுங்க. ஓ, இதுக்குள்ளே தான் காட்டியிருக்கோ கைஸ். இந்த ரோடு தாங்க காட்டியிருக்கு ஆக்சுவலாக. ஆனால் நேராக போயிட்டோம். ஏதோ ஒரு பெரிய டேர்னிங் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டேன்னா. ஏதோ மலையாளத்தில் 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க, என்னன்றதான் தெரியலங்க. நீ எந்த ஸ்டேட்டு கேரளா, எந்த டான்ஸு கதகளி. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படியே நேராக விட்டோன்னா அவ்வளோதான், பறக்க வேண்டியதான். அந்த ரிவருக்கு போகிற வழி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஐயோ, இதில் எங்கேயும் போகிறதுனே தெரியலையே. இத்தனை ரோடு வருது. டக்குன்னு மலையெல்லாம் ரசிச்சுட்டு கூகுள் மேப் பார்க்குறதுக்கு மறந்துடுறேன். அதனால் டக்குன்னு வழி எங்கேயும் மாறிடுது. ஆக்சுவலாக அந்த ரூட்டில் வந்து யாருமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு தெரிஞ்சு யாரையுமே வந்து காணோங்க கைஸ். இன்னும் ஒரு 450 மீட்டர் தாங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:17 ஆகுது. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோங்க. இங்கே வர ரூட்டு ஃபுல்லாகவே வந்து வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். இங்கே தான் கைஸ் நம்ம ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். சரி, உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க கைஸ். ஃபைனலாக வந்து நம்ம அந்த பரப்பத்தாரா ரிவருக்கு வந்து வந்துட்டோம். ஸோ பைக் பார்த்திங்கன்னா வந்து இங்கேயே வந்து பார்க் பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வந்து பைக் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து யாராவது வந்தீங்கன்னா வந்து பைக்கு காரு எது எடுத்துகிட்டு வந்தாலும் வந்து முன்னாடியே பார்க் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம வந்து பைக் வந்து அங்கே தான் வந்து பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இது உள்ளே தான் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி மரம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே வந்து உள்ளே வந்து மாடெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அதை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல. இங்கே வந்து தண்ணி கம்மியாக தான் வருது. கொஞ்சம் தூரம் அப்படியே அங்கே முன்னாடி போய் பார்க்கலாங்க எப்படி தண்ணி வருதுன்னு. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே குளிச்சுட்டு போகலாங்க. அங்கேயை விட இங்கேயே கொஞ்சம் அதிகமாக தாங்க வருது. இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி வந்துட்டுருக்கு. இன்னும் அந்த இடத்துல போனோன்னா வந்து இன்னும் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல தான் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு தண்ணி. ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இந்த தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே அங்கேருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே முன்னாடி வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடியும் தண்ணி அதிகமாக வந்துட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அதிகமாக இல்லை, ஓரளவு வந்து கொஞ்சம் தண்ணி வந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் வந்து இங்கே முன்னாடி போகிறோம். அப்படியே பேக்கில் காட்டுற பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஏதோ ஒரு குட்டி லே லடாக் போன மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து தண்ணி வந்து வேறு லெவல் ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. வேறு லெவல் ஸ்பீட்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாலாம் இல்லை, ஓரளவு வந்து ஸ்பீடாக தான் வந்துட்டுருக்கு. காட்டுற பாருங்க உங்களுக்கு. அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே ஓரளவு ஸ்பீடாக தாங்க வந்துட்டுருக்கு தண்ணி. ஸோ அப்படியே இந்த இடத்துலேயே வந்து வேறு லெவல் ஜாலி பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாங்க. வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் மைக் வந்து கழட்டிட்டேன். ஏன்னா வந்து கோப்ரோ வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆக்கிட்டேன். ஸோ தண்ணியில் நம்ம அப்படியே குளிக்க போகிறனால உள்ளே இறங்கிட்டோங்க.
கைஸ் வேற லெவல்ல இருக்கு கைஸ். நல்லது பாத்தியா? கைஸ் ஆக்சுவலாக வந்து வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து வந்து இழுத்துட்டு போகுதுங்க அப்படியே தண்ணிக்குள்ளே. தண்ணி கம்மியாக வந்தாலும் வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஜாலியாக வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. பேக்கில் காட்டுறேன் பாருங்க. அங்கே குளிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்படியே இந்த இடத்துல நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே அங்கே கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து மைக் கழட்டி இருக்கனால வந்து நான் பேசுகிறது வந்து ஸ்லோவாக தான் கேட்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்குங்க. குட்டி ஃபால்ஸ் மாதிரி வந்து ஊற்றிட்டு இருக்கு. அப்படியே படுத்தாச்சு இங்கே. வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்தீங்கன்னா வேறு லெவலில் ஜாலி பண்ணலாங்க. கேஸ் ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து அப்படியே நம்ம குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆழம் எவ்வளோ தான் இருக்குது. இடுப்பு கீழே தாங்க இருக்குது. தண்ணிக்குள்ளே அப்படியே வியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ உள்ளே வந்து வெறும் பாறைகளாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஆழமே இல்லை. ஸோ இருந்தாலும் வந்து வேறு லெவல் ஜாலியாக இருக்குங்க. கைஸ் அப்படியே இந்த அற்புதமான இடத்துலேருந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பபாய்.